ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 78 79 எபிசோட் சேர்த்து போட்டுருந்தா. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக் வந்து காட்டுங்க. ஸோ திருப்பி எல்லா அலாரம் அடிச்சு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே ஓடுங்க. அந்த கோல்டன் செயின் நான் இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் செயின் வந்து அட்டாக் பண்ண முடியாது. இதை பார்த்த உடனே வந்து மறந்துறாங்க, அவ்வளோ பெருசாக இருக்கணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதான் கோல்டன் செயின் பார்த்துட்டு ஸோ நம்ம கமாண்டர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த லேசர் கன்னை வந்து இது பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னட்டிக். ஸோ அந்த எல்லா கன்னையுமே வந்து அதை நோக்கி பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வந்து நம்ம கமாண்டர் வந்து இல்லையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இருக்கிற எல்லா கன்னையும் வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஒரு அடிமையாக இருக்காங்க. ஸோ இதனால வந்து அந்த கோல்டன் ஜெயின் பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டெஸ்ட். அதுவும் அது பவரை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த எல்லா கண்ணுமே சரியான டேமேஜ் திரும்ப அட்டாக் பண்ண வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லீ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வானத்தை பார்த்து ஏர்ஷிப் அந்த ஃப்ளைட் வச்சு அட்டாக் பண்ணுறாரு. பார்க்குற அந்த கோல்டன் ஜெயின் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்து அவர் சொல்லிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து இது வந்து நம்ம சிட்டியை விட்டு தூரமாக கூப்பிட்டு போங்க, இந்த ஃப்ளைட்டை வந்து ஆட்டோ உள்ள போட்டு எல்லாரும் இங்கே தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேராஷூட் ஓப்பன் பண்ண இடத்துல பேராஷூட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. சரி அவ்வளோதான் என் கதை முடிஞ்சா அப்படின்னு வச்சுட்டு அவர் வந்து கீழே வந்துடும். திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃபர்ஸ் வந்து காப்பாற்றிடும். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அந்த ஃப்ளைட்ஸ் தான் வந்து நம்ம சிட்டியை வந்து காப்பாற்றி அது எல்லாத்துக்குமே நம்ம தலைவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து சல்யூட் வந்து எங்கே வைக்கிறாங்க. ஸோ அந்த வாரியர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, அந்த ஃப்ளைட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எங்கள் சிட்டியை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கோல்டன் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போச்சு. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோன்றது பர்பிடன் சொல்லிட்டு இருக்காங்க, நான் லுங்ஃபெங்கே செத்துருன்னு பயந்தியா, நான் இருக்கிற மாதிரி நான் என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் இருக்குன்னு எப்படா சாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோக்குள்ள ஒன்றுமே புரியல. ஸோ பார்ப்படா எனக்கு எப்படி தான் பண்ண கடைசி நேரத்தில் எப்படி ஹேக் பண்ண என்ன பண்ண அப்படின்னு கேட்டு நேரத்தில் பார்ப்படா சொல்லுவாங்க, யார் ஹேக் பண்ணா, நான் எங்கே செக்யூரிட்டி சிஸ்டமே மொத்தமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி ஒரு சிறந்த ஏஎல் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அது ஹீரோ சொல்லுவான், ஸோ பார்பிட்டா மூமெண்ட் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதை கேட்ட பார்பிட்டா அதில் கிடைக்குமா, சரிப்பா நான் இங்கே வந்து புது சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து இந்த ஷிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரியர்ஸ், இந்த சில்வர் வாரியர்ஸ் அவங்க எல்லாம் வந்து நமக்கு வந்து சரியான கார்டியன்ஸாக இருப்பாங்க. அதுக்கு மேலே இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு என்னால் வந்து வெப்பனே உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே ரொம்பவுமே நல்ல பொருட்கள்லாம் இருக்குங்க, காலப்படாத கண்டிப்பாக வந்து நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கலாம். சரி ஓகே மனுஷங்க வந்து புது நம்பிக்கை இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஷிப்பு பயங்கரமாக இருக்குது, இந்த மொத்த ஷிப்பை எடுத்துக்க முடியுமா இருக்கு. சரி ஓகே இது மொத்தத்தையும் நம்ம தூரம் போடலான்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த மதர் ஷிப்பையே பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் இருக்குன்னா டைமென்ஷன் ஸ்பேஸ் ரிங்க் அந்த ரிங்குள்ள மொத்த ஷிப்பையுமே பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி ஹேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ரீச் பண்ணுறான். ஸோ ஹீரோவும் வெளியே வந்து பொட்டனே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சீக்கிரம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான சிங்கிள் வந்து கேட்குது. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியா அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க இங்கே அந்த கோல்டன் ஹார்ன் ஜெயின் பீச் வந்து தாக்கினதுக்கப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுச்சு, அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்மளை வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நாங்கள் எவ்வளோ அட்டாக் பண்ணால் அந்த கோல்டன் ஜெயின் மேலே சின்ன ஒரு கீரை கூட விட மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பட்ட எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹண்டர் ஹேமர் டீமே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸோ இது சுற்றி இருக்கிற பொதுமக்கள் ஸோ ஹீரோ போய் அங்கே இருக்கிற பெரிய தூளம் எடுத்து போட்டு இருக்கிற மக்களை காப்பாற்றிருக்கு. ஹேமர் டீம் சொல்கிறாரு சொல்லுங்க நீ வந்துட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க வந்து ஆமாம் நான் வந்து சேஃபாக தான் இருக்குது, நீங்கள் சேஃபாகனு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க எழுந்து இது பண்ணுறா. ஸோ ஹீரோ போய் அந்த பொண்ணுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ இது எல்லாமே வந்து அந்த கோல்டன் ஜெயின்ட் தான், கண்டிப்பாக அந்த கோல்டன் ஜெயின்ட் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். சரி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் எல்லாமே கிராவிட்டி ரூம் வந்து சேஃபாக இருங்க. ஸோ லிங்க் என்ன ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல யாரோ கதை தராங்க. ஸோ யாரான்ட்டு நம்ம அப்பாக்காரனும் ஹோவாவும் வந்து பார்க்க அந்த இடத்துல லும்பங்க வந்து பார்த்த உடனே வந்து யூலாம் கட்டி பிடிச்சி பாச மொழி பிடிச்சாங்க. ஸோ ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து சந்தோஷம், பரவாயில்ல நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்க ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் அந்த கோல்டன் ஜெயிட்டை வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே டிவியில் போட்டு நம்ம அனெக்சியா அந்த கண்ட்ரியோட பிரச்சனை பேசிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கணும், இந்த வாரியர்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களால் முடிச்ச கோஆப்ரேஷனை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வந்து நம்ம சொல்கிறோம். கோல்டன் ஜெயிலுக்கு வந்து ஒரு முடிவே இல்லையா, அது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம மட்டும் சீனியுமே மொத்தம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறேன் நீ ஒன்று கவலைப்படாது, அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு தெரியாது இந்த கடல் மாஸ்டர் அட்டாக் பண்ணுது அப்படின்னு தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. ஸோ யாருன்னு பார்த்தா வந்து நம்ம கமாண்டர் அவரும் சொல்லிட்டு இருக்காரு லிங்க் எக்கச்சக்கம் மாஸ்டர் வந்துருக்கு, மொத்தம் வந்து இந்த 12 மாஸ்டர் நம்ம சிட்டி பக்கத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து அதில் 6 மாஸ்டர் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா காட் ஆஃப் வந்து ஒரு இடத்துல வந்து சேஃப்டியாக வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல யாருமே உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ உடனே வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிருங்க. ஸோ நீ வந்து சேஃபாக இருப்பேன் சத்தியம் பண்ணி கூட இருக்கான் ஹீரோவும் சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக அவங்க சேஃபாக இருப்பேன். அவனு பார்த்தீங்கன்னா 3 கார்டியன் ரோபோட்ஸ் வந்து இங்கே இருக்கிறான். ஸோ இந்த கார்டியன் ரோபோட்ஸ் யுரேனியம் ரோபோட்ஸ் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் உங்கள் கமாண்ட் பேக்கிற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா பார்பிட்டா பார்த்துருங்க இங்கே இவ்வளோ பொருள் இருக்குது, ஆனால் வந்து ஒரு பொருள் வந்து எனக்கு தேவைப்படுற பொருள் இல்லையே. ஸோ ஒரு பொருளானா ஒன்று இருக்குது ஒன்று இல்லைனா ஒன்று இல்லை அப்படின்ட்டு ஸோ
இருக்கிற பொருள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கார்டியன்ஸ் அந்த கார்டியன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. லுங்ஃபெங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லுங்ஃபெங் நான் வந்து இந்த சில்வர் கார்டியன்ஸ் ரெடி பண்ணுறேன், அதுக்கு அடுத்து நீ கேட்ட வெப்பன் தாக்கான கோரும் கிடைச்சது. இன்னும் ஒரு சில பொருட்கள் கிடைச்சாலே இன்னுமே சில மணி நேரங்கள் ஐ திங்க் ஒரு 36 மணி நேரத்தில் வந்து ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியா கமாண்டரை வந்து பார்க்குறாரு. லுங்ஃபெங் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அசுரா டிராகன் அப்படின்ற ஒரு டிராகன் பேஸ்ட், அப்புறமா வந்து மவுண்டன் ஷார்க் திமிங்கலம் அப்படி ஒன்று, அப்புறமா ஒரு ஜெல்லி ஃபிஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாம்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓவர்லாட் அந்த ஒரு ரிலீமில் வந்து ஓவர்லாட் அந்த லெவலுக்கு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எர்த் டிராகன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஓவர்லாட் இருக்குது. மொத்தமாக 6 இருக்குது. லுங்ஃபெங் என்ன பண்ண போகிறான்ருக்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6க்கு மேலே அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் சீன் ஹார்ன் கூட சேர்ந்து நம்ம மனுஷன் வந்து அழிக்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அலெக்சியோட பிரசிடென்ட் தான் பேசிட்டு இருக்காரு நம்ம கமாண்டர். ஸோ நீங்கள் கவலைப்படாது, நிறைய மக்கள் வந்து நாங்கள் சேஃப்டி படுத்திருக்கோம் எங்களை முடிச்சிருக்கோம்னா. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஷிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள். ஸோ ஹீரோ நினைக்கலாம் ஸோ கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேர் வந்து காப்பாற்றி ஆகணும், எல்லாரும் இந்த இடத்துல கண்டிப்பாக சாகக்கூடாது மக்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. நியூஸில் காட்டுறாங்க மொத்தமாக வந்து 6 மாஸ்டர் ஓவர்லாட் வந்து நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு, அனெக்சியா கிட்ட வந்து வரப்போகுது அப்படின்னு இந்த பக்கம் வந்து 6 மாஸ்டர் காமக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 மாஸ்டர் கரையில் இருக்குது, 3 மாஸ்டர் கடலில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் வந்து காட்டுறாங்க. அதுமாரி நிறைய வாரியர்ஸ் வந்து அங்கே வந்து வந்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் காப்பாற்றோம், ஸோ மக்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் வந்து சொல்கிறார் அவ்வளோதான் நாங்கள் எல்லோரும் செத்துருவோம், இதுக்கப்புறம் வந்து யாராலுமே எங்களை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சீன் ஹூவாக சொல்கிறான். ஸோ வந்து லுங்ஃபெங் அவ்வளோதான்டா எல்லாமே முடிஞ்சிடா, ஸோ கண்டிப்பாக எங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்னு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல லுங்ஃபெங் வருவான் பாருங்க, அதை பார்க்குற இவரு நினைக்கிறாரு. ஸோ யார் இவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ அது லுங்ஃபெங் அப்படின்னு ஒரு கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் லூ வந்து இங்கே ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டில் போகிறோன்னு பார்த்து பொண்ணு வழி விட்டுருக்க. ஸோ ஹீரோ போயிட்டு அந்த ஜெட்டில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சல்யூட் வைக்கிறானுங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருங்க. ஸோ ஹீரோ போன உடனே பார்த்தீங்கன்னா கீழே சோல்ஜி எல்லாம் பார்க்க ஹீரோ நினைக்கிறா சீக்கிரம் வந்து எடுத்து நான் போய் எல்லா மக்களும் காப்பி ஆகணும். ஸோ இந்த சீனை எல்லாத்தையுமே பார்க்குற மக்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கோம்னா ஈவன் நம்ம காட் ஆஃபர் ஸ்டாப் 10 பற்றி வந்து ஹீரோ வந்து போயிட்டு இருக்க பார்த்துருக்காங்க. ஸோ மச்சான் அவன் வேலையை காட்டுறா, கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் காப்பாற்றுறான் நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு ஹோவும் சேர் பண்ணிருக்கான், அவன் ஃபேமிலி பார்த்துருக்கான். ஸோ ஹீரோ அது கிட்ட போக்க அதாட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, அடுத்த எபிசோட் ஆட் பண்ணிருக்க மறக்காம வந்து ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பார்க்காதீங்க. ஓகே ஸோ இந்த வீடியோக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எர்த்து அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த எர்த்து அம்மா பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லாடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாம்பு, ஸோ இந்த பைத்தான் பாப்புமே பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லாடு. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து அசுரா டிராகன் அப்படின்ற மாதிரி ஒரு டிராகன் காட்டான்னு. ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா வந்து தரையில் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ கடலில் 3 மாஸ்டர் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்டர் லூ வந்து வந்துருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கு காப்பாற்றுற நம்பிக்கை நம்ம ஹேமர் டீம் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஸோ லுங்ஃபெங் மட்டும் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ எல்லா மேஜரோட முக்கியமான புலி எல்லாம் பார்த்துருக்கா. அந்த இடத்துல வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிக்க இருக்கு. அது என்னதான் ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லாடு. ஸோ அட்டாக்கும் பயங்கரமாக இருக்குது, வித் பாய்சனோட இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓவர்லாடானா அந்த திமிங்களும் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் மாற்றி அட்டாக் பண்ண ஹீரோ நினைக்கிறோம். ஸோ அதுங்க எல்லாமே வந்து வேணுன்ட்டு தான் வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க, கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, எல்லாம் கோஆர்டினேஷன் பக்கம் இருக்குன்னா. ஸோ அது வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து பாய்சனை ரிலீஸ் பண்ணதுக்குள்ள எக்கச்சக்க மீன் வந்து கொண்டு இருக்கிற எல்லா உயிரினும் சாக ஆரம்பிச்சு. திடீர்னு அந்த டிராகன் டைட்டஸ் அதுவும் வந்து அட்டாக் பண்ண ஹீரோ அதுக்கு தப்பிச்சிடும். ஸோ 3 மிருகங்களும் அட்டாக் பண்ணுற நைட்டு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கிற 3 ஓவர்லாட், தண்ணியில் இருக்கிற 3 ஓவர்லாட், 6 ஓவர்லாட் பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து சுற்றி வச்சுருங்க. ஸோ எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா 6 நடுவில் இருந்து மாட்டிக்கிட்டான். ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன், ஆனால் நான் உனக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிராகன்ஸ் வெளியே எடுத்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சேர்த்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிதுங்க. ஸோ அதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அட்டாக், அந்த வந்து ஃப்ரீஸ் அட்டாக் மாதிரி ஒவ்வொரு அட்டாக், எலக்ட்ரிக் அட்டாக் அப்படின்ற ஒரு அட்டாக் வந்து ரெடி பண்ணிட்டு ஒன்றா ஹீரோ நினைக்கிறான். ஸோ இது கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாஸ்டர் கொல்லாமிட்டு அந்த பாம்பை போட்டு கீறிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன தான் ஹீரோ அடித்தாலும் சரி வழக்கம்போல் வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் இல்லை, ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஓவர்லாட் லெவலில் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மானா டிஸ்க் இருக்குது, டிஸ்க் அட்டாக், அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெப்பனை யூஸ் பண்ண இருக்கு. ஸோ அதுவும் போய் இருக்கிற எல்லா மாதம் குத்தி கிழிச்சிட்டு இருக்கு. இந்த அசுரா டிராகன்லாம் முடியாமல் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள அடி வாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள தப்பிச்சு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ ஹீரோ துரத்துட்டு அட்டாக் போகிறோம், அது வந்து தெரிச்சு ஓடி போய் கடலுக்குள்ள வந்து குச்சி வந்து மறைஞ்சிக்கும். ஸோ ஹீரோ நினைக்கிறான் இன்னும் 5 இருக்குது, இதில் கொன்னி ஆடன்ட்டு அவனை அடுத்தடுத்து அட்டாக் பண்ணால் அவன் வந்து எக்கச்சக்க டென்டகல்ஸை பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டு போயிட்டுருக்கான். இந்த ஜெல்லி ஃபிஷ் எந்த அட்டாக் பண்ணால் ஒன்றுமே வேலை கிடையாது, அது வந்து பாய்சன் வச்சு அட்டாக் பண்ணது வந்து பெரிய பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோ பார்த்தா அதை இந்த வச்சு வரும். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறதுக்கு வந்து இன்னும் அதிகம் மானா கொடுத்து பெரிய ஸ்பின்னாக சுற்ற வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பின்னை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எர்த்துவாம் ஹீரோ நினைக்கலாம், எர்த்துவாமில் அவ்வளோ சீக்கிரம் சாகவே சாகாது, இது கொடுறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல.
ஸோ அந்த இடத்து அம்மையை பற்றின அவங்க எல்லாம் கொண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரீன் வழியாக வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பிளானட் லெவல் வாரிஸ்லாம் பெரிய பெரிய மாஸ்டர் டீல் பண்ணலாம், ஆனால் இதை தாண்டி ஒரு மாஸ்டர் எம்பரர் வந்தால் என்ன ஆகுது அப்படின்னு மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல டேஞ்சர் லெவல் அதிகமாகிட்டே இருக்குது சார், ஈவன் ஒரு எம்பரர் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படிலாம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்து அம்மா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி போக ஹீரோனை போட்டு அதுக்கு உள்ளே பார்த்து வெப்பனை விட்டு போது குத்தி கீழ்ச்சிட்டு இருக்கா. அதோட கண்ணை பார்த்தீங்கன்னா பிளட்டால் தெரிச்சிட்டு வந்து அதுவும் அதே அதில் செத்து போச்சு இந்த இடத்துல. ஸோ அது செத்து போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் டாடா நம்ம ஹீரோ வந்து முழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே போயிடும். ஹீரோ அது வாய்க்குள்ளே போய் கொல்ல போகிறான்னு நினைக்க அவனோட அது வாயை திறந்துட்டு அதனோட பல்லு இருக்கும் பாருங்க, அந்த பல்லு அந்த பெரிய லெவல் பல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி கையில் வச்சு அதை வச்சு ஒரு அடி அடிப்பான். அப்போ நம்ம ஸ்பிரிட் இருந்துச்சு அந்த டிராகன் டால்ஸ் கழுத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்திக்கிட்டு போவாங்க. தூக்கி ஒரு அடி அடிக்க சிவத்து போயிடுச்சு. உடனே அவன் வெப்பனை டிஸ்கை வச்சு ஒரு வெட்டுவான். கண்ணுக்கெல்லாம் தெரிச்சிட்டு போகுது. இதை பார்க்குற எல்லா மக்களும் வந்து மறந்துடுறானுங்க என்ன கொட்டூரமாக கொண்டுகிட்டு இருக்காருன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இன்னுமே கொஞ்சம் பவர் கொடுத்து ஜெல்லி ஃபிஷ் வந்து டீல் பண்ணிருக்கான். ஜெல்லி ஃபிஷ் வந்து எக்கச்சக்க துட்டு வெட்டி போட்டோம். ஸ்கை ஸ்கார்பியன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கொண்டு போட்டுறான். ஸோ அந்த ஜெல்லி ஃபிஷ் சத்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாஸ்டர்ஸ் அந்த பாம்பு அதுக்கப்புறமா வந்து அந்த எத்துவம் ரெண்டு சேர்ந்து எடுக்கணும்னா ஹீரோ ரெண்டு ஒன்றா முடிச்சு போட்டு குச்சால ஒரே வெட்டி கொள்ள ஆரம்பிச்சிடான். அதுக்குள்ள மாற்றி கூட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் வேல் அந்த வேல் வந்து அட்டாக் பண்ணால் அவரோட மவுண்டன் ட்ரில்ல வச்சு அடி அது இந்த பக்கம் பொத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்துடும். ஸோ எல்லா மக்களுக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த மவுண்டன் ட்ரில்ல பார்த்தீங்கன்னா வந்து பொத்துட்டு வந்து அளவு சாகாமல் இருக்க அவனோட வெப்பன் அவனோட ஸ்கை ஸ்கார்பியன் வெய்யனை வச்சு பார்த்தீங்கன்னா துண்டு வெட்டி மொத்தமாக கொண்டு நிறுத்திக்கிட்டு பார்க்க. ஸோ 3 மாதம் அசால்ட்டாக ஸ்பீட் வச்சு தூக்கி பிடிச்சிருக்கு. இதை பார்க்குறதுக்கு எல்லாமே சரியான லுங்ஃபெங் கத்திருக்கேன். அந்த அஸ்ரா ட்ராகன் எங்கே போச்சு, அந்த கருமை எங்கே ஒழிச்சிருக்குன்னு யோசிச்சு பார்க்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி கீட்டில் மறைஞ்சிருக்கேன். நீ வெளியே வந்து தாண்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வச்சுங்க திமிங்கலத்தை தூக்கி தண்ணி மேலே அடிக்க. அதுவும் இப்போ அது மேலே அடிச்சோன்னா அந்த அஸ்ரா ட்ராகனை வந்து கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை நான் கொன்னே அவன்ட்டு அப்படின்ட்டு வெறி குண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே ரெடியாக இருக்கான். அவனோட ஸ்பின்னிங் அந்த டிஸ்க்கு இன்னும் பவர் கொடுத்து அதனோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து பார்பிட்டா சொல்லியிருப்பாங்க அதனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அதனோட மானம் அதிகமாக கொடுத்து இன்க்ரீஸ் பண்ண என்ன தான் அந்த அசுரா ட்ராகன் அந்த அட்டாக் தடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் அதுவும் தடுக்க முடியாமல் அந்த அசுரா ட்ராகனை பார்த்தீங்கன்னா 2 துண்டை கிழிச்சிட்டு வந்து அந்த டிஸ்க் வந்து வெளியே வந்துருக்கும். அதுவும் அதே இடத்துல இருக்குது. இதை பார்க்குறச்சு எல்லாரும் வந்து நம்பவே முடியல. ஸோ அதை பட்டி இடமோ அந்த கொட்டுரு மட்டும் அமைச்சு இதை பார்க்குற எல்லாம் நினைக்கிறாங்க இந்த லெவலுக்கான டிஸ்ட்ரக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகும். கடைசியாக நம்மளை காப்பாற்றுறாரு லுங்ஃபேங் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பற்றி சந்தோஷமாக இருக்கேன். தலைவலி ஹீரோ கொண்டு ஆகணுன்ட்டு நம்ம யூன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு சொல்கிறான் கண்டிப்பாக அடுத்த டைம் உன தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற மாஸ்டர் கூட சண்டை போட்டுருக்கோம். ஸோ இங்கே எல்லாம் வந்து இப்படியே போயிட்டு இருக்க. இவன் நம்ம மற்ற டீம் மற்ற காட் ஆஃப் வார்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து பரவாயில்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன ஒரு இடத்துல வந்து முடியாமல் இருக்கா. நம்ம ஹேமர் டீம் வந்து காங்ஸ் கை கொடுக்குற. ஸோ நமக்கு வந்து இனிமேல் வந்து நிறைய பேர் காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்குது சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அடுத்து காப்பாட போகிறாங்க. சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸியாமா பேசிட்டு இருக்கு. அவர் சொல்லிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இனிமேல் வந்துக்கிட்டு கட்டலேருந்து எக்கச்சக்க மாஸ்டருக்கு எல்லா பக்கம் அட்டாக் பண்ணிருக்குன்னா. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கேம்பில் வந்து இந்த 2 டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ வந்து லுங்ஃபெங் வந்து பவர்ஃபுல்லானதான், ஆனால் அவனுக்கு வந்து ஆல் சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி யாரான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேம்பையே மொத்தமாக வந்து காலி பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் எவ்வளோ கொண்டு இருக்காங்கன்னா ஸோ நம்ம திரிபாதி சிங் பார்த்தீங்கன்னா 5 ஓவர்லாட் கொண்டு இருக்காரு. அடுத்தது வந்து நம்ம போலார் பேர் அவர் பார்த்தீங்கன்னா 7 ஓவர்லாட் வந்து கொண்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்தர் அவன் பார்த்தீங்கன்னா 9 ஓவர்லாட் வந்து கொண்டு இருக்கான். அடுத்து வழக்கம் போல நம்ம ராக்லாம் பார்த்தீங்கன்னா 11 ஓவர்லாட் கொண்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதை லுங்ஃபெங் தான். ஸோ ஹீரோ அது கொண்டது பட்டம் நிறைய ஓவர்லாட் கொண்டு கூச்சிட்டு இருக்கான். அவன் பண்ணுற அட்டாக் ஒன்று எல்லாம் தெரிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஹீரோட கவுண்ட் ஏற்று கடைசி வந்து 37 ஓவர்லாட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்டு இருப்பான். அந்த லிஸ்ட்டில் டாப்ல இருக்கு. இதை பார்க்குற அனசியா வந்து பிரச்சனை சொல்லிருக்காரு. ஸோ லுங்ஃபெங் வந்து சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிட்டு ஆனால் அந்த கோல்டன் ஹார்ன் அது வந்து அதனோட வந்து ஆழ்கடலில் ஹீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அது பட்ட காயம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பம்மால் பட்டது அது எல்லாமே போயிட்டு இருக்கு. அது ஒரு கர்ஜிக்கும் பாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகம் வந்து கண்முழிக்க ஆரம்பிக்குது. ஸோ என்னடான்னு பார்த்துருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியன் கப்பல் படம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா 6 கண்ணோட பெரிய ஆக்சுவலி இந்த ஆக்டோபஸ்னா ஒரு எம்பரர் மாஸ்டர் எம்பரர். அந்த மாஸ்டர் எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துருக்கு. அது வெளியே வந்த உடனே பெரிய சூழல் அந்த இடத்துல வந்து ஒரு கொட்டூரமாக நின்றுருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தலையை கிறிஸ்டல் இருக்கிற பற்றி வந்து எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு கற்று எல்லாமே அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டை சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவங்க என்னதான் அட்டாக்ல ஒன்றுமே அழிக்கல. அதனோட ஒரு டென்டகல் வச்சு அடிக்கும். அவ்வளோ பெரிய ஷிப்பு பார்த்தீங்கன்னா காதிகளையும் போய் சுக்குண்டும் ஒட்டைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மான்ஸ்டர் ஓவர்லாடும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் கரைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் எம்பரை நோக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சி மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கு. சரி பார்த்தீங்கன்னா இந்த எம்பரர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எம்பரர் வந்ததுக்கான சிக்னல் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க நினைக்கிறேன் ஸோ இந்த பர்ஃபெக்ட் தான். ஆனால் அது வந்து ஒரு மான்ஸ்டர் எம்பரர் வச்சு லாஸ்ட் டைம் வந்து ஹாங் அதை தோக்கடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து
நியூஸ் வந்து எல்லாத்தையும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ இப்படி இருந்துச்சு கமெண்ட் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு பாருங்கப்பா. ஓகே, இந்த வீடியோக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. பை பை பை. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஏதாவது ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை 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 பை.